இந்த ஊருக்கு நான் வந்ததே அவனை பாக்கத்தேன். அவன் மனசுல நான் ஆழமா பதியணும்டி. அவன் பாட்டுக்கு என்ன விட்டுட்டான்னா திசை தப்பி நின்றுவேன்ல. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அலையட்டும், நல்லா அலையட்டும், நான் பேச மாட்டேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கலன்னா யாராவது பாத்துட்டு இருப்போமா? சும்மா இருங்கடி, செருப்ப காட்டிட மாட்டோம். அப்ப பேச வேண்டியதானே? தைரியம் இருந்தா ஆம்பளை அவனா வந்து சொல்லட்டும். அப்ப அவனை யார் விட்டா? சத்தனவே கூப்பிடுறோம்ல, நில்லு. வளையல் குட்டா வாங்கிக்கிற, கையில போட்டுக்கிற, பாக்குற, சிரிக்கிற, பேச மாட்டேங்கிற. நீ என்ன லூசா? கலவாணி குடும்பத்துல உங்க ஆத்தா பொண்ணு எடுக்குமா? பாத்தியா, நின்னுட்ட. உனக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வேலை செய்யலையா? ஒரு பொம்பளை பிள்ளை எங்க வீட்டுல எல்லாம் உங்க அம்மா பொண்ணு எடுக்குமான்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அது அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சியா. உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுது. அது மனசார உன்னை ஏத்துக்குச்சு. தைரியமா போ, நம்பிக்கையோட பேசு, எல்லாம் நல்லபடியா நடக்குமாப்ல. டேய், நீ செய்யற வேலையை அப்படியே போட்டு போறல, அந்த பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிக்கணும். நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு. யார் தடுத்தாலும், யார் வேணான்னு சொன்னாலும், நீயே என்ன விட்டுட்டு போனாலும் நீ தான் பேச்சு என் பொண்டாட்டி. சத்தியமா பேச்சு. அம்மா, இதான் உன் தைரியமா? எங்க அம்மாவை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். அதுக்காக ஒன்னே கை விட்டுற மாட்டேன். நான் எப்படி நம்புறது? இதுக்கு மேல நம்பிக்கை வரல, நான் என்ன பண்ணட்டும்? பேச்சு பேச்சு பேச்சு. இங்க பாரு, என்னை உனக்கு புடிச்சிருக்குல்ல. ஒரு ஆம்பளை ஒரு கட்டத்துக்கு மேல நம்பிதான் தீரணும். சும்மா குடைச்சல கொடுக்க கூடாது. உங்க ஆத்தா என்ன ஏத்துக்குமா? நான் நம்ப மாட்டேன். அது ஏத்துக்காது. என் கலவாணி குடும்பத்தை உங்க ஆத்தா ஏத்துக்காது. என்ன பேச்சு? நான் தான் சொல்றேன்ல, யாருதான் களவாங்கல? ரேஷன் கடையில இருந்து ஆத்து மணல் வரைக்கும் எல்லாரும் களவாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு குத்தமா? நம்பு பேச்சு. உங்க ஆத்தால விட்டு வந்துருவ? நான் நம்பல. உங்க ஆத்தா விடாது. அதான் நான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன் பேச்சு. எனக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? ஏய், என்ன பயமா இருக்குன்னு சொன்னேன்ல. நான் ஒன்னும் நீ மாதிரி பயந்தாங்கொலி கிடையாது. இது பயம் கிடையாது. அப்புறம் என்ன? ஏய், அப்படியே இரு. முதத்துல என்னமோ இருக்கு பாரு. ஏய், நான் பாக்குறேன். என்னமோ இருக்கு. சிகப்பா சிகப்பா. நான் கலவாணி குடும்பத்து புள்ளதேன். அதுக்காக என்ன திருட்டுத்தனமா எடுக்கணும்னு நினைக்காதீங்க. சீக்கிரம் ஏறுங்க, பேனர் கலெக்டர் பிள்ளையெல்லாம் ஏறுங்க. எல்லா பிள்ளைகளும் வந்துருச்சுங்களா? வந்துருச்சுங்களா? சீக்கிரம் கிளம்புங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? வண்டிக்கு நேரம் ஆகுது. வா. கள்ளி கள்ளி செடி ஒரு காய் விட்டு பழுத்திருச்சே. காட்டு கரெக்டா ஒண்ணு, அது கை நீட்ட துணிஞ்சிருச்சே. கைக்கு கிடைச்ச பழம் அடவாய் வைக்க வந்து சேருமா? முழுசா கிடைச்சிருமா? இல்ல மூவாயில் முள்ளு தைக்குமா? உட வெட்டிக்கிட்டு நல்ல விலகுதே, உசுரொட்டிக்கிட்டு புக மறுக்குது. இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா? இன்று போகும் வழி போனா பொழப்பிருக்கா? கள்ளி கள்ளி செடி ஒரு காய் விட்டு படுத்திருச்சு. காட்டு கரெக்டா ஒண்ணு.
கரெக்டா ஒண்ணு அது கை நீட்ட துணிஞ்சிருச்சே கைக்கு கிடைச்ச பழம் அடவாய் வைக்க வந்து சேருமா முழுசா கிடைச்சிருமா இல்ல மூவாயில் முள்ள தைக்குமா உட வெட்டிக்கிட்டு மெல்ல விலகுது உசுருட்டிக்கிட்டு முகம் இருக்குது இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா நெஞ்சு போகும் வழி போனா பொழப்பிருக்கா அடி ஆத்தே நானே மேலுக்கு முடியாம கிடக்குறேன் கரை கண்டு இப்படி உருண்டியா மேல விழுகிறாளே தம்பி பேரு முருகன் கம்மால ஆடு மேய்ச்சிட்டு இருக்காப்ல எதிர்காலத்துல நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாப்ல என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரி, முருகன் என்ற பேரராசிக்கு வந்து ஒரு சீட்டர்ரா மீனாட்சி. முருகனுடைய பேரராசிக்கு ஈஸ்வரன் ஈஸ்வரி வந்திருக்காங்க. தம்பியுடைய வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும். தம்பியுடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு நுழைவதற்கான அறிகுறி தெரியுது. கிளி பிடிச்சு வளர வயசுல கிளி ஜோசியமா பேசாமரா. ஐயா, என் பேரு கணேசன், ஒரு நல்ல சீட் எடுக்க சொல்லுங்க. பாப்பா, கணேசன் பேரராசிக்கு ஒரு நல்ல சீட்டா பாத்துடுறா. யோசிக்குதா முழிக்குதா? வேமா எடு. அவருடைய ராசி பலாபலன் பாத்துடுறா. கணேசன் பேரராசிக்கு வந்திருக்கிறது ஆஞ்சநேயர். நீ என்னைக்குமே பிரம்மச்சாரிதாப்பா. ஏய் மாப்பிள, ஒரே அந்த புள்ள ஞாபகமாவே இருக்குடா. ஏய், நீ பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அந்த பிள்ளைய பாக்கணும்னு அந்த ஊருக்கு போயிடாத. மோசமானவங்க தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. அதுக்கு பார்க்காம இருக்க முடியுமா? சரி விடு, உன் நிலைமை எனக்கு புரியுது. அதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. என்ன சாராயமா? என்னடா சாராயமான்னு சாதாரணமா சொல்ற? நம்ம ஊர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு காய்ச்சறாங்க தெரியுமா? என்கிட்ட எல்லாம் காசு கிடையாது. அப்ப டாஸ்மார்க்காக கூட்டு போ. ஏய், இப்பதான்டா காசு இல்லைன்னு சொன்னேன். ஏய், ஒரு 20 ரூபா இல்லையாடா? ஏன் கஞ்சா கஞ்சா குடிக்க போறியா? ஏன் நான் அறிவாளர் பிடிக்கலையா? என்னடா அவ்வளவு ஓவர் ஆடுற? நான் எங்க மாப்பிள ஆடுறேன்? நான் ஸ்டெடியா தான்